ஆம்பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தேவனை விட்டு தூரம் போகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கிறான் என்பதை இந்த வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆதாமை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆதாம் ஒரு முறை ஆண்டவர் வரும்போது அவன் போய் மரத்திலே போய் ஒளிந்து கொள்கிறான். மரத்துக்கு பின்பாக போய் ஒளிந்து கொள்கிறான். காரணம் என்ன? அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், ஆதியாகமம் 3:9, 10. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் செய்த காரியத்தினாலே அவன் மரத்துக்கு பின்பாக போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன்